தவறுகள் இருந்தார்கள் என்று சொன்னார் அல்லாஹ் அப்பதான் அந்த குர்ஆன் எழுதுறாங்க. இன்னல்லதீன ஆமனு மலாயிகத்துஹு யுஸல்லூன அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. ஓ மனிதனே, உம்மத்தியா முஹம்மது என்று சொல்லக்கூடிய அந்த நபியும் ஒரு மனிதர் தான். அவருக்கும் குடும்பம், கோத்திரம், அவருக்கும் இன்பம், துன்பம், அவருக்கும் பசி, பட்டணி எல்லாம் இருக்கின்றது. நீங்கள் அவருடைய இல்லங்களுக்கு சென்று நீங்கள் திரும்பி வராமல் இருந்து விட்டால் அவர்கள் குடும்பத்தில் எப்படி ஐக்கியமாக இருக்கும்? கணவன் மனைவி எப்பொழுது சந்தோஷமாக இருப்பது? அவருடைய ஆசாபாசங்களை எப்பொழுது அன்பாக பேசி பரிமாறிக் கொள்ள முடியும்? நீங்கள் எல்லாம் இருக்கின்ற போது கணவன் மனைவி எப்படி தன்னுடைய குடும்ப ஆசைகளை, குடும்ப விஷயங்களை எப்படி அவர்கள் பேசிக் கொள்வார்கள்? அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? அப்பொழுது அல்லாஹ் இந்த குர்ஆனை என்ன இன்னல்லதீன வமலாயிகத்துஹு யுஸல்லூன அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. மலாயிகத்துமார்கள் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லட்டுமா? நீங்கள் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வீர்களாக. அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை விருந்துக்கு அழைத்தால் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள், இல்லை என்று சொன்னால் செல்லாதீங்க. ஏன்னா கடவுளுடைய வீட்டில் இருப்பாங்க, நீங்க நாடி போறீங்க அல்லது தேடி போறீங்க என்கின்ற ஒரு கட்டாயம் வருகின்ற பொழுது அனுமதியை பெற்றுக் கொள்ளுங்கள். இல்லை அவரோடு தான் இருக்க வேண்டும், அவரோடு தான் ஒரு நாள் முழுவதும் நீங்கள் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரதிகளை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களின் மீது அந்த பெருமானார் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருங்கள். அவருக்கு ஸலவாத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஐக்கியமாகி இருக்கின்ற அந்த நன்மை உங்களுக்கு வழங்கப்படுது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை சொல்லியிருக்கிறார். ஸலவாத் சொன்னா என்ன? மக்தூபா சொல்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் என்று சொன்னால் அத்தியாயத்தில் ஓதக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா ஸல்லைத அதுவும் ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபி உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் என்பது ஸலவாத். இப்படிப்பட்ட ஸலவாத்துகளை நாம் சொல்லிக் கொண்டே இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஐக்கியமாக இருந்தால் என்ன நன்மை கொடுக்கப்படுமோ அந்த நன்மை உங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியவான்களாக அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சொன்னான். நமக்கும் அதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ரசூலை பார்க்கவில்லையே, ரசூலை சொல்லி கேட்கவில்லையே, அவருடைய வரலாறுகளை படித்திருக்கிறோம், அவ்வளவுதான். பார்த்துக்கோமா நபிய, அவருடைய சொல்லி நம்ம கேட்டுக்கோமா, பார்த்தோம், ஏற்றுக்கணும், ஆமன்னா சொல்லலாம். இதுதான் நபி, இதுதான் நபியுடைய வாழ்க்கை வரலாறு. அல்லாஹ் சொன்னார், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதை ஏற்றுக்கொண்டோம், ஈமான் கொண்டோம். நாம் எல்லாம் உண்மையா ஈமான் தாயார் என்று சொன்னால் முஹம்மது என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? யாரோ ஒரு ஸலவாத் சொன்னீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்டாங்க, அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் உம்மி வ ஆலிஹி வஸல்லம் சொல்லணும், அல்லது அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ ஆலிஹி வஸல்லம் அலைஹி சொல்லணும். யாராவது ஸலவாத் சொன்னீங்களா? அல்லது சொல்லி இருக்கீங்களா? நம்ம எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். நம்ம எல்லாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? சாதாரண ஸலவாத் தான் நினைக்கிறோம். ஆனால் ஸலவாத்தை சொன்னால் அதோட பிரதிபலன் என்ன? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சுட்டி காட்டினார்கள்? அல்லாஹ் எதை சுட்டி காட்டினார்? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு வ ஸல்லிமு தஸ்லீமா. அவர்களுக்கு இந்த ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருங்க. அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் எனக்கு சிறப்பு அம்சத்தை கொண்டு கொடுத்திருக்கிறார். அந்த ஸலவாத்தை எனக்கு அல்லாஹ் எட்டு வைக்கின்றான். கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு நம்ம எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா அவர்களுக்கு ஸலவாத் சொல்வதற்கு நம்ம கஞ்சன்களாக, கல்விகளாக, சிக்கல் பிடிக்கக்கூடியவர்களாக எல்லாம் இருக்கிறோம். நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய என்று சொன்னால் ஏதோ தான் என்று வாழ்ந்து விடலாம். இஸ்லாம் ஒரு மதம், மதமா? எந்த மதம் குறிப்பிட்டிருக்கா? இஸ்லாம் என்பது ஒரு மார்க்கம், ஒரு வழி. இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் சாப்பிட வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் தேர்தலாக இருக்க வேண்டும் என்பது ஒரு படிப்படை, ஒரு பாடம், ஒரு வரலாறு என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம். ஏதோ என்று வாழ்ந்தோம், இருந்தோம், வளர்ந்தோம், சாப்பிட்டோம், தூங்கினோம், ஓத்துந்து போயிட்டு என்பது இஸ்லாமுடைய கலாச்சாரம் அல்ல, கொள்கைகள் அல்ல.
விட்டு கொடுத்து வாழ்வது, உண்மையை பேசி வாழ்வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகவானுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடப்பதுதான் ஒரு வாழ்க்கை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உமைபுல் ஹாஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலல்லாஹ், உங்களின் மீது நான் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றேன். எவ்வளவு நாள் நான் சொல்லலாம் என்று சொல்லிக்கிட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமைபுல் ஹாஃப் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, நான் ஒரு நாளை 4 பிரித்து 4 நேரம் சொல்வதை ஒரு நாள் முழுவதும் சொல்ல நான் விரும்புகிறேன் அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்லிக்கொள்ளு. இன்னொரு சகோதரர் கேட்கிறாங்க, நான் 4 3 பகுதியை ஸலவாத் சொல்லிக்கொண்டே இருக்கேன்னு நினைக்கிறேன், அதை விட நீ மேன்மைப்படுத்திக் கொள். இன்னொரு தடவை சொல்றாங்க, நான் 2 பகுதியை சொல்ல விரும்புகிறேன், அதை விட மேன்மைப்படுத்திக் கொள். இப்படி ஒவ்வொரு நேரம் நீங்கள் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருங்கள். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றதோ, நேரம் கிடைக்கின்றதோ, பலம் கிடைக்கின்றதோ, அப்பொழுது நீங்கள் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருங்கள். அந்த நன்மை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துக் கொண்டே இருப்பார். மலாயிகத்துகள் ஸலவாத் சொல்லிக்கிறார்கள். கியாமத் நாள் வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாமும் ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருப்போம். நீங்க ஒரு ஸலவாத் சொல்லுங்க பாப்பா, சத்தமா சத்தமா சொல்லுங்கம்மா. ஸலவாத் சொல்றது கூலி வேணுமா? கர்ம கொடுத்தா அது கூலி வேணுமா? அல்லாஹ் கூலி உங்களுக்கு கொடுத்துட்டான். வெட்கப்படக்கூடாது, நாணல் படக்கூடாது. சபை என்று சொன்னார், சபை மரபு என்று சொன்னார், சொல்லுங்கள் என்று சொன்னார், சொல்ல வேண்டும். அதுதான் மார்க்கம், அதுதான் ஹதீஸ், அதுதான் குர்ஆன். இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டார், சொல்ல வேண்டும், அவ்வளவுதான். இதுல போட்டு என்ன வெட்கம்? ஸலவாத் சொல்றது வெட்கப்பட்டது சொன்னா அப்ப பெருமானார் சொன்னாங்க, லா யுமினு, நீங்க ஈமான்தாரிகள் அல்ல, அஹதுக்கும் அஹப இலைஹி, என்னை யார் நேசிக்கவில்லையோ, வலதிஹி, தந்தையை விட, வாலிதைஹி, தன்னுடைய மகனை விட, வன்னாசி அஜ்மஈ, உங்களுடைய குடும்பத்தை விட யாரை நீ நேசிக்கவில்லையோ அவர்கள் உன்னை ஈமான்தாரிகள் அல்ல. புரியல. இந்த ஹதீஸை கேட்டோமா? இப்ப ஸலவாத் சொன்னா, ஸலவாத் சொல்றது வாழ்க்கை என்பது ஏழு வாழ்க்கைங்கிறது வாழ்க்கை அல்ல. எப்படி வேண்டாம் வாழ்ந்து கொள்ளலாம் என்பது ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரு மார்க்கம் அல்ல. எல்லோரும் சாப்பிட்டார்கள், எல்லோரும் வேலை செய்தார்கள், எல்லோரும் தூங்கினார்கள், எல்லோரும் இருந்தார்கள், எல்லோரும் சம்பாதித்தார்கள், எல்லோரும் வீடு கட்டினார்கள், பொருளாதாரத்தை சேர்த்தார்கள் என்பது நம்முடைய கொள்கை அல்ல. எப்படி சம்பாதித்தார், எப்படி செலவு செய்தார், நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு செலவு செய்தார் என்பது எல்லாம் கணக்கு பற்றி போட்டு வாழ்கின்ற சமுதாயம் தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம். அன்பிற்குரிய மாணவர்களே, ஸலவாத் சொல்வது நன்மை, சலாம் சொல்வது நன்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு மனிதர் வந்திருக்கிறார். முஹம்மது அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அது அப்படின்னு கேட்கல. வந்த மனிதர் மட்டும் கேட்கிறார், நான் உள்ள வரலாமான்னு கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? யாரும் பார்க்கலாம், ஒரு மனிதர் உள்ள வர அனுமதி கேட்கிறார். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு சஹாபா சொல்றாங்க, அவருக்கு உள்ளே வரலாமா என்று கேட்டதுக்கு பதிலாக அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு, உள்ளே வரலாமா என்று கேட்க சொல்லுங்கள் என்கின்ற ஒரு கல்வியை, ஒரு பாடத்தை, ஒரு படிப்பினை அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த சஹாபா சொல்றாங்க, போய் சலாம் சொல்லுங்க, சலாம் சொல்லிட்டு உள்ள வரலாமான்னு கேளுங்க. சலாம்னா என்ன? சலாம் சொல்லுவதற்கு பதில் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் அதுக்கு பதில் என்ன? காலாவசத்துக்கு அதுக்கு பதில் என்ன? பரக்கத்துக்கு சொன்னா அதுக்கு பதில் என்ன? அப்ப சலாம் சொன்னா 30 என்ன கிடைக்குது? பதிலுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சொன்னா 30 என்ன? வ அலைக்கும் அஸ்ஸலாம் காலா பரக்கத்துக்கு அதுக்கு 30 என்ன? இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் பழகணும், இப்படித்தான் இருக்க வேண்டும். அதுதான் இஸ்லாமிய மார்க்கம். காலையில குர்பானி, மதியம் குர்பானி, மாலையில குர்பானி, நைட்ல குர்பானி போட்டு போறோம். இதுல என்ன பிரயோஜனம்? நமஸ்காரம், நமஸ்தே, பாரதிய மத்தியில் என்ன பிரதிபலன்? எந்த ஒரு மகிழ்ச்சியும் கிடையாது. சலாத்துடைய அர்த்தத்தை எடுத்து பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு இது சாந்தி சமாதானம் உண்டாவதாக. யாரு மீது எவ்வளவு சலாம் சொன்னாலோ அவனுக்கு அது பற்றி உன்னை அலைக்கும் அஸ்ஸலாம், என்னை எவ்வாறு மாற்றினாயோ, என்னை எவ்வாறு துணிவாடினாயோ அல்லாஹ் உனக்கும் அவ்வாறே வழங்குவானாக. சலாம் அலைக்கும் இந்த ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா அதோடைய அர்த்தம் என்ன?
என்னை எவ்வாறு நீ வாழ்த்தினாயோ, எந்த மன ரீதியோடு என்னை வரவேற்றாயோ, எந்த அர்த்தத்தோடு என்னை நீ புகழ்ந்தாயோ, அந்த உனக்கும் அவ்வாறு கொடுப்பாங்க. அந்த யூதவுக்கு வந்தான், பெருமானார் அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்காங்க. ஆயிஷா திட்ட ஆரம்பிச்சாங்க. அவன் எப்படி பேசுறானே இப்படி பேசுற இந்த மாதிரி சொல்றாங்க. நீங்க ஆயிஷா கோவப்படுறாங்க. திட்டியது என்னுடைய கனவு மட்டுமல்ல, உம்மத்தியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டினான். நமக்கு மூட்டா போட்டு சொல்லியிருக்கிறான். சாமி சொல்லும்போது உனக்கு மூட்டு வரட்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு கோவப்படாம அழகா நெஞ்சியா சொன்னாங்க. ஐசாவே சாமி சொன்னா வலைக்கும் சாமி சொல்லு, அவ்வாறு உன்னில் உண்டாகுமாக நீ எவ்வாறு என்னை வாழ்த்தினாயோ, எவ்வாறு உன்னை வாழ்த்தினாயோ அவ்வாறு உன்னில் அழகான ஒரு நிகழ்ச்சி சொல்றாங்க. அந்த இஸ்லாமியர்களா அந்த முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய உம்மத்திய மகனையா சலாம் சொல்றது என்னைக்காவது வந்து இருக்கிறோமா? யாருக்காவது நம்ம சலாம் வந்து கொள்ளணும், உடனே சலாம் சொல்லி என்னைக்காவது நம்ம நினைச்சிருக்கிறோமா? சலாம் சொல்வதற்கு தயக்கம் என்ன? சலவாத்து சொல்வதற்கு தயக்கம் என்ன? மதரசா முடிஞ்சாலும் சலவாத்து சொல்லணுமா? அன்பானவர்களே, அன்பிற்குரிய மாணவர்களே, நாம் எல்லாம் சிந்தித்து பார்க்கிறோம். இஸ்லாமிய வாழ்கின்ற ஒவ்வொரு சமயத்திலும் நாம் பிறந்ததிலிருந்து தமிழ்த்தறிவு பெற்றதிலிருந்து நம்முடைய கவுண்டர் தொடங்கினான். ஒவ்வொரு நாள் எப்படி கிடைச்சது, ஒவ்வொரு நேரத்தையும் நொடியும் எப்படி நீ கிடைச்ச, உன்னுடைய வாழ்க்கை எவ்வாறு நீ செலவு செய்தார், உன்னுடைய கல்வியுடைய பருவத்தை எவ்வாறு நீ செலவிட்டார். இப்ப சலாவத்து சொன்னீங்கன்னா அது உங்களுடைய கணக்குல வந்துடும், சலாம் சொன்னீங்கன்னா அது உங்களுடைய கணக்குல வந்துடும். நீங்க என்ன கணக்கு பார்க்க தேவையில்ல, உங்க தேடி கியாமத் நாள் எல்லாமே தேடியா பார்த்துக்கிட்டியா, என்ன நான் செஞ்சிருக்கேன், என்ன நான் பண்ணியிருக்கேன் என்கிற அந்த தேடி நம்முடைய கணக்கு ஒரு காலம் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தஜ்ஜாலுடைய காலம், தஜ்ஜாலுடைய நேரத்துடைய காலம் வரும். கபர்ஸ்தானை வச்சுட்டு மலக்கள் கேட்பாங்க, உம்மத்தியா முஹம்மதியாவை கூப்பிட்டு இந்த மனிதர் யார் என்று உனக்கு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிறுத்தி கேட்பாங்களா, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பா, என்னை யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களே அந்த நல்லடியார்கள் உம்மத்தியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவர்களை நான் அறிந்து கொண்டேன், இவர்கள் சொன்னதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்துக்கொண்டேன், இவ்வாறு தான் நான் வாழ்ந்தேன் என்று ஈமான்தார்கள் சொல்வார்கள். முஃமின் அல்லாதவர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் முஹம்மதியா சொல்லி உம்மத்தியா முஹம்மதியா சுற்றி காட்டுகின்ற பொழுது இவரை பத்தி சொன்னாங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது, இவரை பத்தி சொன்னாங்க, எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஏன் நடக்கலையே? பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க, செய்ய சொன்னாங்க, செய்து காட்டினாங்க, அதை செய்வதை பார்த்தார்கள், ஆனா எதுவுமே செய்யல, எதுவுமே பின்பற்றி நடக்கலைன்னு சொன்னா அந்த தஜ்ஜாலுடைய வழியை நேரத்துல 20-11 அந்த ஈமான் கொள்ளாதவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்னா எனக்கு இவரை பற்றி தெரியாது என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்கின்ற பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாமும் ஸலவாத் சொல்வோமாக, ஈடேற்றம் பெறுவோமாக. எந்த முஸ்லிமை கண்டோமோ அந்த முஸ்லிம் உடனடியாக நாம் ஸலவாத் சொல்லணும். ஒரு சஹாபா போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வருகின்றார் சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா ரசூலல்லாஹ் அய்யுல் இஸ்லாமு கைருன், இஸ்லாத்துல சிறந்தது என்ன, இஸ்லாமிய மார்க்கத்துல சிறந்தது என்ன என்று கேட்கின்ற பொழுது வதுஇமு தஆம், உணவு கொடுப்பது, வதுகாதியு ஸலாமு, இன்னும் சலாம் சொல்வது, அலாமன் அரப்த வமன் லம் தஅலி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் அறிந்தவராக இருந்தாலும் சரி, அறியாதவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்பின் தெரிந்தவராக இருந்தாலும் சரி, தெரியாதவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமியனா முஃமினா அவருக்கு ஸலாத்தை பரப்புங்கள், ஸலாத்தை கற்றுக் கொடுங்கள், ஸலாத்தை சொல்லுங்கள். அவருக்கு பசியுடன் வந்திருந்தால், பசிகளை நேரத்தில் வந்திருந்தால் அவருக்கு நீங்கள் உணவை கொடுங்கள். இதுதான் இஸ்லாத்தில் மிகச் சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுகிறார்கள். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமானுடைய விசுவாசிகளே, நாம் எல்லாம் உண்மையான ஈமான்தாரிகளாக, உண்மையா உண்மையாக இருப்போமாக. யாரை பார்த்தும் ஸலாத்தை இருந்து கொள்ள வேண்டும். நேரம் வருகின்ற பொழுது, காலம் கிடைக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாமும் ஸலவாத் சொல்வோமாக. ஸலாம் சொல்லக்கூடிய, ஸலவாத் சொல்லக்கூடிய பாக்கியவான்களாக வந்தவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவான என்று பிரார்த்தனையாக பேச்சு விடைபெறுகிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா